கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பதிவில் யோபு புத்தகத்தின் சாராம்சம் என்னவென்று நாம் பார்க்கலாம். யோபு 1ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மனைவி கோபப்படும் வேளையில் அந்த துயரங்கள், அந்த சம்பவங்கள் முடிந்து போகின்றன. ஊழியத்தின் பாதை எவ்வளவு கடினமானதோ அப்படியே விசுவாசத்தின் பாதையும் அவ்வளவு கடினமானது. ஊழியர்கள் படும் பாடுகளை விசுவாசிகளும் பெறுகின்றனர் என்பதை நாம் நம் வாழ்வில் கண்கூடாக காண்கிறோம், நாமே உணர்கின்றோம். ஒரு பழுதடைந்த உயரமான தொங்கு பாலத்தில் நடப்பதை போன்ற எச்சரிக்கை உணர்வுடன் நாம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. புறஜாதியாரின் கண்கள் கிறிஸ்தவர்கள் மேல் எப்போதும் ஆழ்ந்த நோக்கமாயிருக்கிறது. ஒரு தவறுதல் அல்லது ஒரு தவறு, பல குற்றச்சாட்டுகளை ஒருவர் வாயின் மூலமாய் ஆரம்பித்து அது பலர் செவிகளுக்கு சென்று நம்மை குறித்த அவதூறுகளை பரப்புவது மட்டுமன்றி கர்த்தரின் நாமம் தூஷிக்கப்படவும், நம்மை குறித்தும் நமது பக்தி, விசுவாசம், வாழ்க்கை குறித்தும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அளவு கொண்டு போய் விடுகிறது. இதில் தப்பி பிழைத்து விசுவாசத்தில் நிலைப்பவர்கள் சிலர். பல பேர் இதனால் சோர்ந்து போய் விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். இதை நம் சபைகளில் நாம் கண்கூடாக காண்கிறோம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை அரவணைக்க தவறுவதும், புதிய விசுவாசிகளை மிகவும் கௌரவத்தோடு வரவேற்காமல் தவறுவதும் விசுவாச சிதறுதலுக்கான காரணமும், விசுவாச தளர்ச்சியடைந்து பின்வாங்கி போவதற்கான காரணமாகவும் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அளிக்க வேண்டிய சோதனைகள் நம்மை சோர்வுக்குள்ளாக்குகிறது. ஆத்தும சோதனைகளுக்குள்ளும் சரி, சரீர சோதனைகளுக்குள்ளும் நாம் அனுமதிக்கப்படும்போது தேவன் நம்மோடே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து தேவனையே தூஷிக்கும் அளவு சென்று விடுகிறோம். யோபுவின் சரித்திரத்திலும் இதுதான் நடைபெற்றது. பரலோகத்தில் தேவனுக்கும் சாத்தானுக்கும் தூதர்கள் முன்னிலையில் நடந்த சோதனை உரையாடல்களை நாம் வேதத்தில் படித்து தெரிந்து கொள்கிறோம். ஆனால் யோபுவின் மரணம் வரையிலும் அது யோபுவுக்கு தெரியாது. யோபுவின் புத்தகம் குற்றச்சாட்டுகளாலும் தேவனை பற்றி உயர்ந்த ஞானத்தின் வெளிப்பாடுகளாலும் யோபுவின் புலம்பல்களாலும் இருந்திருக்கிறது. தேவனுடைய திட்டத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அவர் வெளிப்படுத்தும் வரை ஆபிரகாமுக்கு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று அவர் கேட்கிறார் அல்லவா? அதுபோல அவரே வெளிப்படுத்தினாலன்றி தேவனை பற்றின ஞானமும் தேவனை பற்றியும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் தேவன், நாம் மனிதர்கள். நாம் நம்முடைய எந்த உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறோமோ அந்த பகுதியில் சாத்தானால் சோதிக்கப்படுவதை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. நாம் சோதனைகளுக்குள்ளாக நடத்தப்படுவதையே நம்மால் உணர முடியாது. சாத்தான் தான் எடுத்து கொண்ட காரியத்தில் வெற்றி பெறும் அளவு 100% செயல்படுவான். 100வது சதவிகிதத்தில் கர்த்தர் நின்று கொண்டிருப்பார். தேவ பிள்ளைகளின் உறுதியில் அவர் துணையாக நின்று சோதிக்கப்படுகிற அந்த சோதனையில் நம்மை வெற்றி பெற செய்வார். என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது, அதாவது வெறுக்கிறது என்று யோபு 10:1 அவர் சொல்வது போன்ற சோதனைகள் நமக்கு வரும். எதற்கு பிறந்தோமோ என்று யோபு 3:1
26 வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் காண்போமானால் நாமும் சில வேளைகளில் அவ்வாறு நினைக்கின்றோம் என்பதை நாமே உணர்கிறோம். என்னை ஏன் படைத்தாய் இறைவா, சாவு வந்தால் நலமாயிருக்குமே என்று நாம் குமுறும் அளவு அந்த சோதனைகள் இருக்கும். சோதனைகளை ஜெயிப்பவனுக்கு ஜீவ கிரீடம் கிடைப்பது எந்த விதத்திலும் சந்தேகமில்லை. இதை நாம் 2 தீமோத்தேயு 4:7-8, 1 கொரிந்தியர் 9:25, யாக்கோபு 1:12, வெளிப்படுத்தல் 2:10 போன்ற வசனங்களில் படித்து அறிந்து கொள்ளலாம். சோதனைகளை ஜெயிக்க பலமில்லாத விசுவாசிகளுக்கு அவர்களுடைய விசுவாசத்தை பெருக்கும் கடமை விசுவாசத்தில் தேர்ச்சி பெற்ற ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கிறது. சோதனைக்கு நாம் உள்ளாகாமல் இருக்கிறோம் என்றால் சாத்தான் பக்கத்தில் இருக்கிறோம். சோதனைக்குள்ளாக்கப்படும் போது நாம் எதில் சோதிக்கப்படுகிறோமோ அதில் உறுதியாக இருக்கிறோம். நம் உறுதியான தரத்தை அல்லது நம் உறுதியின் தரத்தை சோதிக்கும் வேலை சாத்தானிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் உறுதியாய் தரித்திருப்பதற்காக தேவன் நம்மோடே இருக்கிறார். யோபு புத்தகத்தை பகுதி பகுதியாகத்தான் பார்க்க முடியும். அது நிறைவு பெறாத ஞானம் அடங்கியது. முடிந்தவரையில் நாம் அதை தேவனின் துணையோடு ஆராய்வோம். யோபு ஒரு கற்பனை பாத்திரம் அல்லது ஒரு உருவகம் என்று சிலர் விவாதிப்பது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் யோபுவின் புத்தகத்தை குறிப்பிடும்போது யோபுடைய சரித்திரம் என்று வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. இதில் யோபுடைய சரித்திரம் எனும்போது அவருடைய பிறப்பிலிருந்து துவங்காமல் பிறந்த தேசம் அவருடைய குணநலன்களோடு துவங்குகிறது. நமக்கு யோபு அறிமுகமாகும் போது 10 பிள்ளைகள் இருந்தனர். 7 மகன்கள், 3 மகள்கள். அவர்கள் திருமணம் ஆனவர்கள். அவரவர் தனித்தனி குடித்தனமாயிருந்தனர். அவனவன் தன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்கிறார்கள். அது அவர்கள் நியமித்து கொண்ட நாளாகவோ அல்லது அவர்களின் பிறந்த நாளாகவோ இருக்கலாம். ஏனென்றால் யோபு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் தன் பிறந்த நாளை சபிக்கிறார். 2 பேர் வேதத்தில் தான் பிறந்த நாளை சபிக்கிறார்கள். எரேமியா 20:14-15 வசனங்களில் எரேமியாவும் யோபு 3:1 வசனங்கள் கடைசி வரை யோபுவும். யோபு புத்தகத்தின் சாராம்சம்: யோபு தேவனை தூஷிக்கிறாரா இல்லையா? எந்த சூழ்நிலையிலும் அவர் தேவனை தூஷிக்காமல் விற்பார் என தேவனும் தூஷிக்க வைக்கிறேன் என்று சாத்தானும் விவாதிக்கின்றனர். சாத்தான் பூமியெல்லாம் சுற்றி வந்து கர்த்தரின் சந்நிதியில் நிற்கும்போது கர்த்தர் சாத்தானிடம் சொல்கிற ஒரு வார்த்தை, அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை. உண்மையில் தேவன் சொல்லுகிற வார்த்தையில் உண்மை இருக்கிறது. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் எவனும் யோபுவை போல் இல்லாததினால் சாத்தான் யோபுவை குறிவைத்திருக்கிறான். வேறு யாராவது ஒருவர் இருந்திருந்தால் அவனுடைய சரித்திரமும் வேதத்தில் இடம்பெற்றிருக்கும். யோபு 1:5 யோபு ஒரு விசேஷமான காரியத்தை வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறார். யோபு எந்த சூழ்நிலையிலும் தேவனை தூஷித்ததில்லை. ஏனென்றால் தூஷிக்கும் சூழ்நிலை அவருக்கு உண்டாயிருக்கவில்லை. மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த செல்வம், திரளான பணிவிடைக்காரர்கள். அந்த காலத்தில் பணம் என்பது இல்லை. ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், பணிவிடைக்காரர்கள், வேலையாட்கள், இவர்களை வைத்துத்தான் அவரின் மதிப்பை நாம் சொல்ல முடியும். அவர்கள் சொல்வார்கள், 3000 ஒட்டகங்கள் எதற்கு பயன்பட்டிருக்கும்?
500 ஏர்மாடுகளை வைத்து எத்தனை ஏக்கர் நிலத்தை அவர் பராமரித்திருப்பார்? 10 பிள்ளைகள். இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்ததால் அவரால் கர்த்தரை துதிக்கத்தான் முடியுமே தவிர தூஷிக்க முடியாது. ஆனால் தம் பிள்ளைகள் தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அவரவருடைய இலக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை இடுகிறார். ஆண்டவரை தூஷிக்கக்கூடாது என்பது யோபுவின் உயர்ந்த நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இருந்தது. சாத்தான் இதனை பற்றி கொண்டுதான் கர்த்தரிடம் விவாதம் செய்கிறான். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கர்த்தரின் ஆசீர்வாதம் இல்லை என்றால் அவன் உம்மை தூஷியானோ பாரும் என்கிறான். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எல்லாவற்றையும் சாத்தான் வசம் கர்த்தர் ஒப்புவிக்கிறார். யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் யோபின் மனைவியையும் ஒப்புவிக்கிறார். அவள் சாத்தானின் கருவியாக இங்கே பயன்படுவதை பார்க்கிறோம். யோபுவின் மனைவி மூலம் சாத்தான் பேசுகிறான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்கிறார். சாத்தான் இதோடு நிற்கவில்லை. யோபுவின் மேல் குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கும் அதன் மூலம் யோபு கர்த்தரை தூஷிப்பானோ என சோதிப்பதற்கும் அவருடைய சிநேகிதர்களாகிய தேமானியனான எலிபாசையும் சூகியனான பில்தாத்தையும் நாகமாத்தானாகிய சோஃபாரையும் கொண்டு வருகிறான். கூடவே ஒரு வாலிபனையும், அதாவது எலியோவையும் அழைத்து வருகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, யோபுவைப் போலவே நாமும் அநேக விஷயங்களில் சோதிக்கப்படுகின்றோம். நாம் விசுவாசிகளாக இருக்கும்போதும் இவைகள் நமக்கு நேரிடலாம். ஊழியக்காரராக இருக்கும்போதும் இவை சம்பவிக்கலாம். ஒரு வீட்டில் கணவன் பக்தியாயிருந்து தவறு செய்யும்போது மனைவி பேசும் வார்த்தை, நீ எல்லாம் சர்ச்சுக்கு ஏன் போகிறாய்? உனக்கெல்லாம் எதற்கு ஜெபம் என்றும், மனைவி விசுவாசியாயிருந்து ஏதாவது தவறு செய்யும்போது உனக்கு அறிவு இல்லையா? உனக்கெல்லாம் எதுக்கு பைபிள், பாட்டு, ஜெபம் என்று சாடுவதும் எல்லா வீட்டிலேயும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது கணவன் மனைவியாக வாழும் எல்லா பெரிய ஊழியக்காரர்கள் வீட்டிலும் விசுவாசிகளின் வீட்டிலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இயேசு சொன்னார், மத்தேயு 10:36 இதை நாம் படித்து பார்க்கலாம். ஒருவனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. இந்த மனஸ்தாபத்தினால் அன்றைய நாளின் ஜெபம் நிற்கிறது, வேத வாசிப்பு நிற்கிறது. மனதுக்குள் கசப்புணர்ச்சியும் வெறுப்பும் மிகுதியாவதால் பிரசன்னத்திலிருந்து, அதாவது தேவ பிரசன்னத்திலிருந்து தூரமாய் விலகி போகிறோம். இது சாத்தானுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. கண்மணியைப் போல் காப்பவரையும், தாய் மறந்தாலும் நம்மை மறக்காதவரையும், உள்ளங்கைகளில் நம்மை வரைந்திருக்கிறவரையும் விட்டு நாம் தூரமாய் போய்விடுகின்றோம். சில நேரங்களில் ஆண்டவர் மீது வெறுப்பான வார்த்தைகளையும் நாம் பிரயோகப்படுத்த தயங்குவதில்லை. அது மட்டுமில்லாமல் நாம் ஆலயத்தில் பிரசங்கிக்கின்ற ஒரு நபராகவோ, ஜெபிக்கின்ற, வேதம் வாசிக்கின்ற ஒரு நபராகவோ இருப்போம். நம் வீட்டு தோட்டத்தில் பக்கத்து வீட்டு கோழி ஏதாவது கிளறும் ஒரு சிறிய பிரச்சனையினால் ஒரு வாதம் தொடங்கும், விவாதமாக மாறும், சண்டையில் முடிவு பெறும். அதனுடைய பலன், இவனெல்லாம் கிறிஸ்தவனா, இவளெல்லாம் பைபிள் படிக்கிறாளாம், இவர்களெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார்களாம். அந்த கோழி விவாதம் கிறிஸ்தவத்தை சாடுவதிலும், பைபிள் படிப்பதிலும், ஆலயத்திற்கு போவதிலும் முடிவடைகிறது. ஊழியமும் ஜெபமும் வேத வாசிப்பும் ஒழுங்காக போய்கொண்டிருக்கும் அந்த ஊழியம் ஒரு சாதாரண விஷயத்தால் தடைபடும். நம்மால் மன உறுத்தலோடு ஊழியம் செய்ய முடியாது.
இது சாத்தானின் தந்திரம். இது யோபுவை சந்திக்க வந்த 4 பேரை போன்றது. நம்மை பற்றின குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காய் வைக்கப்படும். இதைதான் அந்த 4 பேரும் செய்தனர். ஊஸ் தேசம் என்பது ஆதியாகமம் 22:21 படி ஆபிரகாமின் சகோதரனாகிய நாகோருக்கும் மில்காலுக்கும் பிறந்த முதல் மகனாகிய ஊசின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்த தேசத்தில்தான் யோபு வசித்து கொண்டு வருகிறார். இவர் மோசேயின் காலத்திற்கு முற்பட்டவர் என்பதை எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்ததை எதுவும் குறிப்பிடாமல் இருப்பதும், நியாயப்பிரமாணத்தை பற்றி எதுவும் சொல்லப்படாமல் இருப்பதும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆழ்காலங்களை குறித்து பார்க்கும்போது சோதனைகளுக்கு பிறகு 140 வருடங்கள் உயிர் வாழ்ந்திருக்கின்றார். இது முற்பிதாக்களின் ஆயுட்காலத்தோடு பொறிந்து போகிறது. கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கிறது. அவர் 100 வயதில் 10 பிள்ளைகளை பெற்றாரா, 90 வயதில் பெற்றாரா, அது பற்றி முற்காலத்தை பற்றி சொல்லவில்லை. அவருடைய சோதனைக்கு பின்பு 140, ஒருவேளை 240 வருடங்கள் என்று தோராயமாக வைக்க வேண்டியதாக இருக்கிறது. யோபை குறித்து யாக்கோபு 5:11, எசேக்கியேல் 14:14 மேற்கோள்களாக காட்டப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் யோபுவை நோவா தானியேலுடன் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். யோபு 4ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரை யோபுவுக்கும் அவருடைய நண்பர்களுக்குமான உரையாடல் நடைபெறுகிறது. தேவனின் பார்வையிலும் வேதத்தின் பார்வையிலும் சாத்தானின் பார்வையிலும் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுவனுமாய் தேவனால் யோபுவை சுற்றி வேலி அடைக்கப்பட்ட பாதுகாப்புடையவனுமாய் இருக்கிறார். அவர் வசித்து வந்த கிழக்கு பகுதியில் உள்ள எல்லாரிலும் பெரியவனும் உயர்ந்தவனுமாய் இருக்கிறார். அவரின் கைகளின் கிரியைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய செல்வம் தேசத்தில் பெருகியவாறே இருந்தது என்று சாத்தான் சாட்சி சொல்லும்படியாக யோபுவின் ஆசீர்வாதம் இருந்தது. சாத்தான் யோபு சோதிக்கப்பட தேவனால் அனுமதி பெறுகிறான். 4 அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் 4 பேர் வந்து யோபுவிடம் சொல்கிறார்கள். இவைகள் உடனுக்குடன் சம்பவித்த யோபுவின் மேல் இடியாக இறங்கின சம்பவங்கள். யோபு 1:13-19 வரையிலான வசனங்களை நாம் பார்க்கும்போது யோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலை நாம் பார்க்கும்போது இந்த சம்பவங்கள் நடைபெறுகின்றது. அவர் அவரது ஆழ்ந்த துக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக தன் சால்வையை கிழித்து தன்னுடைய தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து கொள்கிறார். இந்த சோதனையை மட்டும் சாத்தான் கொடுக்கவில்லை, மேலும் அவரது ஆத்துமா துண்டப்படும்படியாக அவர் மேல் குற்றம் சாட்ட அவருடைய சிநேகிதர்களை அனுப்புகிறான். 2வது அனுமதியின் போதுதான் சாத்தான் யோபுவின் சரீரத்தின் மேல் தன் கையை நீட்டுகிறான். அவருக்காக பரிதபிக்க வந்தவர்கள் பண்டைய நாட்களில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிப்பது வழக்கம். அதன்படி 7 நாட்கள் யோபுவுக்காக துக்கம் அனுசரிக்கின்றனர். இது ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் 1 சாமுவேல் 31:13 இந்த வழக்கத்தை நாம் காணலாம். இந்த 4 பேரும் யோபுவிடம் உரையாடும்போது அவர்கள் தேவனுடைய ஞானத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இடையிடையே யோபுவை குற்றம் சாட்டுகிறார்கள். யோபு 5:9 மிகவும் புகழ்பெற்ற வசனமாகிய ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்பதை தேமானியனாகிய எலிப்பாஸ் முதலில் வசனிக்கிறார். யோபு 9:10 யோபு அதை பிரதிபலிக்கிறார், மீண்டும் சொல்கிறார். யோபு 23:10
யோபு ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இத்தனை மாத உபத்திரம் என்னை மரணத்துக்கு அழைத்துச் செல்லாது என்ற விசுவாசம் யோபுவுக்குள் இருந்தது. அவரும் ஒரு மனித பிறவி என்பதால் தேவன் மீது தூஷணம் சொல்லாமல் குற்றச்சாட்டுகளை மட்டுமே வைக்கிறார். முதலில் எலிப்பாசின் குற்றச்சாட்டுகளை பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், யோபு குற்றமுள்ளவர். 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், யோபு தேவனால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், தேவனால் சிக்ஷிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக சோஃபரின் குற்றச்சாட்டு 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யோபுவின் அக்கிரமத்திற்கேற்ற தண்டனை யோபுவுக்கு கிடைக்கவில்லை. எலிப்பாசின் குற்றச்சாட்டு 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜப தியானத்தை குறைய பண்ணுகிறவர். 15:5, யோபுடைய வாய் அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது, யோபுடைய நாவு தந்திரம் உள்ளது. 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, யோபுடைய வாயே அவரை குற்றவாளியாக தீர்க்கிறது, அவருடைய உதடுகளே அவருக்கு விரோதமாய் சாட்சியிடுகிறது. 15:9ஆம் வசனம், நாங்கள் அறியாத எந்த காரியத்தையும் நீர் அறிந்திருக்கவில்லை, எங்களுக்கு விளங்காத எந்த காரியமும் உமக்கு விளங்கிவிடாது. 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தேவனுக்கு விரோதமாக யோபு தன் ஆவியை எழுப்பி அவருடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறார். 22:5, யோபுடைய பொல்லாப்பு பெரியதும் அவருடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளுமாயிருக்கிறது. 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யோபு முகாந்தரமில்லாமல் சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டார். 7ஆம் வசனம் சொல்கிறது, விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாதவர், பசித்தவனுக்கு போஜனம் கொடாதவர். 22:9 சொல்கிறது, விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டவர், தாய் தகப்பனற்ற அனாதைகளின் கைகளை முறித்து போட்டவர். 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய தேசத்தில் அவருடைய தயவு பெற்ற கனவான்களுக்கு அவர் முன்னுரிமை அளித்திருக்கிறார். 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, அதனால்தான் கன்னிகள் யோபுவை சூழ்ந்திருக்கிறது, யோபு பார்க்கக்கூடாதபடி இருள் வந்தது, ஜலப்பிரவாகம் யோபுவை மூடியிருக்கிறது. 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, யோபு இன்னும் மனம் திரும்பவில்லை, அக்கிரமங்களை அவருடைய கூடாரங்களை விட்டு தூரமாக்கவில்லை. ஆனால் யோபு எலிப்பாசுக்கு மாறுத்தரம் அளிக்கிறார். யோபு 6:7, அவர்களுடைய வார்த்தைகள் யோபுவின் ஆத்மாவை தொடமாட்டேன் என்கிறது, அது அருவருப்பு தரும் உணவாக இருக்கிறது, தனக்கு தாங்க முடியாத துக்கம் உண்டாயிருப்பதாக யோபு கூறுகிறார். எலிப்பாசின் வார்த்தைகளால் யோபு மிகவும் வருத்தம் அடைகிறார். தன்னுடைய சூழ்நிலை, வருத்தம், வியாதியின் கொடுமைகளை உணராத தன் நண்பர்களை 6ஆம் அதிகாரம் 14 21ஆம் வசனம் வரை கடிந்து கொள்கிறார். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 13 வரை தன்னை கர்த்தர் கொன்று போட்டால் நலமாயிருக்கும் என்று வேண்டிக் கொள்கிறார். 6ஆம் அதிகாரம் 28 30 வரை தம்மை நம்பச் சொல்லி யோபு தன் நண்பர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறார். 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவருடைய நண்பர்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள் என்றும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் என்றும் தன்னை தனிமையாக விட்டுவிடுங்கள், தேவன் தமக்கு பிரியமானது செய்யட்டும் என்றும் யோபு அவர்களுக்கு பதில் உரைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அநேக குற்றச்சாட்டுகளை எலிப்பாஸ் யோபுவிடம் வைத்த போதும் தேவன்
தமக்கு பிரியமானதை செய்யட்டும் என்று தேவனிடத்தில் நம்மை விட்டு கொடுத்ததையும், நம்மில் நிகழ்கின்ற நிகழ்வுகள் தேவன் அறியாதது அல்ல என்பதையும் நாம் உணர்ந்து கொண்டு தேவனை நாம் சார்ந்திருக்கும் போது தேவன் நமக்கு சரியானதை மட்டுமே செய்வார். ஆராய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. யோபு தேவன் மேல் வைத்த குற்றச்சாட்டுகளையும், சோஃபர், பில்தாத், எலிகுவின் குற்றச்சாட்டுகளையும், யோபுவின் பதில்களையும் அடுத்த பதிவில் காணலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். ஷாலோம்.